Habakkuk's Two Tables Bible Study, Presentation number 44, 1863 Part 3. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்தில் இது 44வது பிரசன்டேஷன். 1863 என்கிற ஆண்டை நாம் தியானித்து வருகிறோம். இது பகுதி 3. நாம் தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, கிருபையாக எங்களுக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறீர் பிதாவே. இதோ உங்களுடைய சத்தியத்தை இப்பொழுது நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் பிதாவே. என்னுடைய பாவழுக்கை நீர் களவு வேண்டும் ஜெபிக்கிறேன் பிதாவே. உங்களுடைய வார்த்தை மாத்திரம் என் வாயிலிருந்து புறப்பட கிருபை தரும் பிதாவே. மேலும் கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. பரிசுத்த ஆவியான உதவியை அவர்களுக்கு கொடுத்தருளும் பிதாவே. இந்த சத்தியங்களின் முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ள கிருபை தரும் பிதாவே. இதோ வெகு சீக்கிரத்தில் கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது. அதற்காக எங்களுக்கு சத்தியங்களை கொடுத்திருக்கிறீர் பிதாவே. இதை படித்து நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் பரிசுத்தப்பட எங்களுக்கு கிருபை தரும் பிதாவே. இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆயிரத்தி 1863 என்கிற ஆண்டை குறித்து நாம் படித்து வருகிறோம். ஏன் இது மிகவும் முக்கியம் என்றால், இந்த 1863 சபை ஒரு மூமெண்ட்டாக செயல்படாமல் சபை ஒரு லீகல் ஆர்கனைசேஷனாக மாறின ஒரு ஆண்டு தான் 1863 என்கிற ஆண்டு. இந்த ஆண்டில் என்ன நடந்தது என்பதை நாம் தெளிவாக படிக்க இருக்கிறோம். 2520 என்கிற ஒரு தீர்க்க தரிசன ஆண்டு இருக்கிறது, தேதி இருக்கிறது. 7 காலங்கள் என்று இதை நாம் சொல்லுவோம். 7 டைம்ஸ் என்று இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் சொல்லுவோம். இந்த 7 காலங்கள் லேவியராகமத்திலே ஆரம்பிக்கிறது. இது தானியேலிலும் காலப்படுகிறது. ஏசாயா புஸ்தகத்திலே தெளிவாக நமக்கு இருக்கிறது என்று நாம் படித்தோம். ஏசாயா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் தெளிவாக 65 வருட தீர்க்க தரிசன காலம் என்று நாம் படித்தோம். இந்த 65 வருட தீர்க்க தரிசன காலத்தின் முடிவில் என்ன நடக்கிறது என்றால், 2520 என்கிற தீர்க்க தரிசனம் தொடங்குகிறது என்று நாம் பார்த்தோம். அதே மாதிரி இதோடைய முடிவில் என்ன நடக்கிறது என்றால், இந்த ஆண்டின் முடிவிலே அதே மாதிரி 65 வருட ஆண்டின் முடிவிலே 2520 தீர்க்க தரிசனம் முடிகிறது என்பதையும் நாம் படித்தோம். அப்போ இன்றைக்கு நாம் என்னத்தை பார்க்க இருக்கிறோம் என்றால், இந்த ஆண்டுக்கும் கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, இதை ஏன் நாம் படிக்க வேண்டும் என்று இன்றைக்கி ஆராய இருக்கிறோம். முதலாவதாக, சில ப்ரெசன்டேஷனுக்கு முன்னாடி எப்பொழுது நாங்கள் இந்த ஆபகுக் 2 டேபிள்ஸை பிரசங்கிக்க தொடங்கினோமா, அப்பொழுது ஒரு ப்ரெசன்டேஷனில் ஜேம்ஸ் ஒயிட்டு குறித்து ஒரு பிரசங்கத்தை நான் செய்தேன். அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். அது தீர்க்க தரிசன அடிப்படையிலே முதலாவது தலைவர் எப்பொழுதுமே ஒரு தவறு செய்கிறதாக நாம் காண முடிகிறது வேதாகமத்தில். உதாரணத்திற்கு ஆரோன் இருக்கிறார். ஆரோன் இஸ்ரவேலிலே தேவன் தேர்ந்து கொண்ட முதல் ஆசாரியன். இந்த முதல் ஆசாரியன் இவர் என்ன செய்கிறார் என்றால், கன்றுக்குட்டை நிறுவி தேவனுக்கு ஒரு பண்டிகையை ஆசாரிக்கு சொல்கிறார், ஜனங்களுக்கு சொல்கிறார். அதுவும் இவர் முதலாவதாக தெரிந்து கொண்டவர். ஏன் அவர் அப்படி செய்தார் என்றால், அவர் பியர் ப்ரெஷர், பீப்புள் ப்ரெஷர், அங்கே இருக்கிற ஜனங்கள் இவர் அப்படி செய்ய வைத்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அவர் மென்டல் ப்ரெஷர், அவர் அழுத்தத்தின் காரணமாக அதை செய்தார் என்று நாம் காண முடிகிறது. அதே மாதிரி முதலாவது ராஜா சவுல் என்ன செய்கிறார் என்றால், தேவனுக்கு விரோதமாக அவர் ஆசாரியன் செய்யக்கூடிய வேலையை அவர் செய்கிறார். அவர் முதலாவதாக சாமுவேலுக்கு முன்பதாக வந்து அவர் பலியிடுகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அமலேக்கியரை முற்றிலுமாக அவர் அழிக்காமல் அவர் சில வஸ்துக்களை அவர் வைத்து கொண்டதாக நாம் பார்க்க முடியும். தேவனுடைய கற்பனை மீறுகிறார். ஏன் அவர் அப்படி மீறுகிறார் என்றால், இந்த ஜனங்களுக்காக, இந்த ஜனங்கள் உமக்காக பலியிட இந்த ஆடுகளை கொண்டு வந்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஜனங்கள் மேல் இருக்கிற ஒரு பயத்தினால அவர் இப்படி செய்கிறார். மென்டல் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர் என்று நாம் சொல்லலாம். அழுத்தத்தின் காரணமாக அவர் இப்படி செய்கிறார். அதே மாதிரி அடுத்து வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமாக பிரிந்துவிட்ட பிற்பாடு வடக்கு ராஜ்யத்திற்கு நாம் பார்க்கும்போது யெரொபெயாம், வடக்கு ராஜ்யத்தில் யெரொபெயாம் ராஜாவாகும் பொழுது, இந்த ஜனங்கள் என்னை விட்டுவிட்டு இந்த யூதா தேசத்தை பின்பற்றி, யூதா ராஜாவை பின்பற்றி போய்விடுவார்கள் என்று சொல்லி அவர் பேத்தேலிலும் தானிலும் என்ன செய்கிறார் என்றால் 2 கன்று குட்டிகளை அவர் நிறுவுகிறார். முதலாவது ராஜா. அதே மாதிரி யூதாவுடைய முதலாவது ராஜா ரெஹோபெயாம். இந்த ரெஹோபெயாம் என்ன செய்கிறார் என்றால், ராஜ்யத்தில் இருக்கிற முதியோர்களின் பேச்சை கேட்காமல் அவர் இளைஞர்கள் வாலிபர்களுடைய பேச்சை கேட்டு அவர் அதற்கு இணங்குகிறதுனாலே ராஜ்யம் 2ஆக பிரிவதற்கு அது ஒரு முக்கிய
காரணமாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் என்றால் பேதுரு சபையின் முதலாவது தலைவர். பேதுரு கூட தேவனை மறுதலித்தார் என்று நாம் காண முடிகிறது. அவரும் தவறு செய்தார். அப்போது தீர்க்க தரிசனத்திலே முதலாவது தலைவர் யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் தவறு செய்கிறார்கள். அதுவும் ஏன் செய்கிறார்கள் என்றால் ஒரு அழுத்தத்தின் காரணமாக செய்கிறார்கள். அதே மாதிரி தான் இங்கே ஜேம்ஸ் ஒயிட் முதலாவதாக சபை தெரிந்து கொண்ட ஒரு தலைவர். இந்த முதலாவதாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது அவர் அந்த பதவியை வேண்டாம் என்று சொன்னார். அதனால் முதலாவது பிரசிடென்ட் ஜான் பைங்டன் என்று இருப்பார். ஆனால் முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார் என்று பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஒயிட். அவர் அதை நிராகரித்தார். ஆனால் இரண்டாவதாக அவர் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். அப்போ இவர் என்ன செய்கிறார் என்றால் 1863 தேவன் நமக்கு கொடுத்த இந்த சத்தியத்தை 1843 சாட் 1850 சாட்டில் இருக்க 2520 என்கிற சத்தியத்தை அவர் எடுத்து போடுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவர் ஏன் அதை செய்தார் என்றால் அப்பொழுது அம்மையார் அவரை கொடுத்து எழுதும் பொழுது அவர் மிகவும் அழுத்தத்தில் இருக்கிறார். ஏனென்றால் வேலை அப்பொழுது சபை வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை, சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதிக வேலை இருக்கிறது, பப்ளிஷிங் ஒர்க் இருக்கிறது. ஆனால் யாருமே முன்வந்து அதை செய்ய மாட்டேங்கிறார்கள். தான் ஒருவர் மாத்திரமே இருந்து அதை செய்வதாக அவர் நினைத்து கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் மிகவும் கடினப்பட்டு இந்த வேலைகளை, சபையினுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அம்மையார் அவரை குறித்து எழுதும்போது, நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்றால் இந்த ஊழியத்தை செய்கிறது கூட உங்களுக்கு தகுதி இல்லாமல் ஆகிவிடும். ஏன் அவருக்கு அப்படி இல்லை, தகுதி இல்லாமல் ஆகிவிடும் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஓய்வு எடுக்க வேண்டும். ஓய்வில்லாத எந்த வேலையும் அது தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு வேலையாக இருக்கும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அம்மையார் அவரை குறித்து அப்படி எழுதி விடுகிறார்கள். அப்போ நமக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது, தீர்க்க தரிசன அடிப்படையில் இவரும் ஒரு தவறு செய்திருக்கிறார் என்று நமக்கு புரிய வருகிறது. இவர் யாருக்கு ஒத்திருக்கிறார் என்று நாம் படித்தோம் என்றால் ஆகாஷ் ராஜா அவர் ஒரு சத்தியத்தை நிராகரிக்கிறார். என்ன சத்தியத்தை நிராகரிக்கிறார் என்றால் நாம் படித்தோம் ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சார்ட் நம்ம படித்தோம். அந்த சார்ட்டிலே 2520 என்கிற தீர்க்க தரிசனத்தை நாம் படித்தோம். அவர் இந்த 65 வருட தீர்க்க தரிசனத்தை சொல்லி என்ன ஏசாயா சொல்கிறார் என்றால் நீங்கள் விசுவாசியாவிட்டால் நீங்கள் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல்கிறார். அப்போ ஆகாஷ் ஒரு அடையாளத்தை ஏசாயா கேட்க சொல்கிறார். ஆகாஷோ நான் தேவனை பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று அதை நிராகரிக்கிறார். அப்பொழுது ஏசாயா அவரை சபிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் இன்னும் தெளிவாக நாம் பார்ப்போம். ஏசாயா 7:1 நான் வாசிக்கிறேன். உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்கக்கூடாமற் போயிற்று. சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்திற்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. இங்கே வடக்கு ராஜ்யம் 10 ராஜ்யங்கள். இந்த 10 ராஜ்யங்கள் 1.5 கோத்திரம். இந்த 1.5 கோத்திரத்தின் மீது படையெடுத்து வருகிறார்கள். மற்ற சேனையோட உதவியோடு இவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது தாவீதுடைய குடும்பத்துக்கு இது அறிவிக்கப்பட்ட போது, யூதா தேசத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவுடைய இருதயம், அந்த தேசத்துடைய இருதயம் கரைந்து போயிட்டு, அப்போது அவர் அங்கே ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தத்திலே இந்த ராஜா இருக்கிறார், ஆகாஷ் ராஜா இருக்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? வசனம் 3. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீ உன் மகன் சேயேர் யாசூப்புமாக வண்ணார் துறை வழியில் உள்ள மேற்குலத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி சீரியர் எப்ராஹிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாய் துரலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேலியாலின் குமாரனை ராஜாவாகி ஏற்படுத்துவோம் என்று சொன்னதின் நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். இந்த 2 புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் தோழ வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனையை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. இங்கே தேவன் ஒரு ஒரு ஆலோசனை சொல்கிறார். இங்கே
அவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஒரு ஆறுதலின் வார்த்தையை தம்முடைய தீர்க்கதரிசி மூலியமாக அவர் இங்கே சொல்கிறார் என்று பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எப்படி ஜேம்ஸ் ஒயிட் அவர் ஒரு அழுத்தத்தில் இருந்தாரோ அதே மாதிரி இங்கேயும் இந்த காலத்திலும் ஆகாஷ் ஒரு அழுத்தத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீர்க்க தரிசன காலகட்டத்திலே ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அந்த திருப்பு முனை என்பது என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் எக்கோ, August 26, 1895. There are lessons to be learned from the history of the past, and attention is called to these that all may understand that God works on the same lines now that he ever has done. நாம் நம்முடைய வரலாற்றை படிக்க வேண்டும், அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் என்று அம்மையார் எழுதுகிறார்கள், ஏனென்றால் தேவன் ஒரே கோட்டிலே பணி செய்வார். எப்படி அவர் ஆதி இஸ்ரவேலர்களிடம் தேவன் எப்படி பணி செய்தாரோ அதே மாதிரி இந்த காலகட்டத்திலும் தேவன் பணி செய்து வருகிறார். அதை புரிந்து கொள்வதற்காக நாம் என்னத்தை படிக்க வேண்டும், வரலாற்றை நாம் ஆராய வேண்டும் என்று இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள். His hand is seen in his work and among the nations now, just the same as it has been ever since the gospel was first proclaimed to Adam in Eden. These are periods which are turning points in the history of nations and of the church. Turning point, ஒரு திருப்பு முனை தீர்க்க தரிசனத்திலே என்ன என்றால், அது நாட்டையும் மாற்ற வேண்டும், அதே சமயத்தில் சபையையும் அது மாற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In the providence of God, when these different crises arrive, the light for the time is given. இப்படி ஒரு திருப்பு முனை வரும்போது அந்த திருப்பு முனையிலே தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு வெளிச்சத்தை அந்த காலகட்டத்திலே தேவன் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். If it is received, there is spiritual progress. If it is rejected, spiritual declension and shipwreck follow. அந்த திருப்புமுனை காலத்திலே தேவன் அந்த சத்தியங்களை கொடுக்கும்பொழுது ஒரு திருப்புமுனை ஆண்டு வரும், அந்த காலம் வரும். அந்த காலத்திலே தேவன் அப்பொழுது சபைக்கு தேவையான சத்தியங்களை கொடுப்பார். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் நாம் ஆவிக்குரிய ரீதியாக வளருவோம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும் என்றால் ஷிப்ரெக் ஃபாலோ, நம்முடைய விசுவாச கப்பலை நாமே அழித்துக் கொள்கிறோம் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். The Lord in His word has opened up the aggressive work of the gospel as it has been carried on in the past and will be in the future, even to the closing conflict when satanic agencies will make their last wonderful movement. இது கடைசி காலம் வரைக்கும் இது தொடரும் என்று அம்மையார் இங்கே எழுதியிருக்கிறார்கள். அப்போது டேர்னிங் பாயிண்ட் என்றால் என்ன என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது என்னவென்று நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ ஆகாஷுடைய காலகட்டத்திலையும் டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை என்பது நாட்டையும் மாற்ற வேண்டும், சபையையும் அது மாற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த காலகட்டத்தில், ஆகாஷுடைய காலகட்டத்தில் சபையும் இந்த தேசமும் நாடும் மாறினதா, திருப்புமுனை நடந்ததா என்றால் நடந்தது. எப்படி என்றால், சபையை எடுத்துக்கொள்வோமானால் ஆகாஷ் என்ன செய்கிறார் என்றால், சீரியாவுடைய அந்த கோவில்களை பார்த்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த பலிபீடத்தை நீக்கிவிட்டு ஒரு அந்நிய பலிபீடத்தை அங்கே கட்டுகிறார். அந்நிய வழிபாட்டை தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்கணும். அப்பொழுது சபை மாறுகிறது. அதே மாதிரி நாட்டில் என்ன நடக்கிறது என்றால், இங்கே ஒரு போர் நடக்கிறது. இந்த போர் நடக்கும் பொழுது தேசம் போரிட வேண்டும். ஆனால் இங்கே என்ன ஆகிறது என்றால், தேவன் ஒரு ப்ராஃபெட், ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அங்கே ஒரு ஆறுதலின் வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை என்றால், நான் பார்த்துக்கொள்கிறேன், தேவன் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்பொழுது இங்கே ஒரு திருப்பு முனை. இவ்வளோ காலம் அவர்கள் போர் செய்து வந்தார்கள், ஆனால் இப்பொழுது இருந்து தேவன் ஒரு செய்தியை கொடுக்கிறார், நான் யுத்தம் செய்கிறேன் என்று. அப்பொழுது இந்த செய்தியை ஆகாஷ் ஏற்றுக்கொண்டிருந்தாரானால் என்ன இருக்கும் என்றால், அசிரியர்கள் இந்த வடதேசத்தை கைப்பற்றாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர் இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியை நிராகரித்ததுனால என்ன ஆனதென்றால், இந்த வடக்கு ராஜ்யம் அசிரியர்களால் கைப்பற்று கொண்டு போகப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 1863ஆம் ஆண்டு ஆகாஷ் ராஜா ஜேம்ஸ் ஒயிட்டை குறிக்கிறார் என்று பார்த்தோம். இங்கே ஜேம்ஸ் ஒயிட் என்ன செய்கிறார் என்றால், ஜேம்ஸ் ஒயிட் காலத்திலும் சில காரியங்கள் நடந்தது. இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம்.
742 ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று பார்த்தோம். இது 65 வருட கால தீர்க்க தரிசனத்திற்கு ஆரம்ப ஒரு தேதி. 742 ஏசாயா சொல்கிறார். அப்பொழுது ஆகாஸ் என்கிற ராஜா ஆட்சி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால் வடக்கு ராஜ்யத்திற்கும் தெற்கு ராஜ்யத்துக்கும் போர். அது என்னவென்றால் சிவில் வார், உள்நாட்டு போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் 742 நாம் 677, இந்த 677 அசிரியர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றினார்கள் 677. அப்போ இந்த காலாண்டு இந்த காலத்தை நாம் கணக்கு போடும் பொழுது இங்கே 65 ஆண்டுகள் வருகிறது. 65 வருட தீர்க்க தரிசனம் ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. எப்ராயிம் ஒரு ஜனமாக இராதபடிக்கு போகும் என்று இருக்கிறது. இது அப்பொழுது சிவில் வார், அப்பொழுது உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி நம் அட்வென்டிஸ்டுடைய சரித்திரத்தை குறிக்கிறது என்று நாம் பார்ப்போம். 1863ஆம் ஆண்டு நாம் படித்தோம். 1863ஆம் ஆண்டிலே இங்கே ஜேம்ஸ் ஒயிட் முதலாவது தலைவர். இந்த ஜேம்ஸ் ஒயிட் காலத்தில் என்ன நடந்ததுன்னா 1863 அம்மையார் அநேக புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். ஒரு உள்நாட்டு போர் இங்கே நடந்து கொண்டு வருகிறது. அமெரிக்காவுடைய வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய போர். இந்த போரிலே தேசமும் மாறினது, சபையும் மாறினது. எப்படி சபை மாறினது என்றால் இங்கே தேசமும் மாறினது. தேவன் ஒரு பணி செய்ய முன் வருகிறார். அதே மாதிரி இங்கே சபை மாறுகிறது. அந்த ஆகாஷ் ராஜா சபையை மாற்றுகிறார். இங்கேயும் ஒரு மூமெண்ட், சபை ஒரு மூமெண்ட்டாக சென்று கொண்டிருந்தது. அது ஒரு லீகல் ஆர்கனைசேஷனாக இங்கே மாற்றப்பட்டது. ஏன் அது மாற்றப்பட்டது என்றால் இங்கே உள்நாட்டு போர் அப்பொழுது அனைவரும் இந்த போரில் பங்கு பெற வேண்டும். ஆனால் நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் நாம் அந்த போரில் நம்ம உட்படக்கூடாது என்பதற்காக ஒரு கவர்மெண்ட்னால லீகலைஸ்ட் பண்ண ஆர்கனைசேஷன் மாத்திரமே என்ன செய்ய முடியும் என்றால் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ 1863 சபை ஒரு லீகல் ஆர்கனைசேஷனாக மாறிவிட்ட பிற்பாடு அநேகர் நான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லுவதினால், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதினால் போருக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று அப்பொழுது இருக்கிற அரசு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அதற்காக இங்கே சபை ஒரு மூமெண்ட்லேருந்து ஒரு லீகல் ஆர்கனைசேஷனாக இங்கே மாறினது என்பதை பார்க்க முடியுது. இங்கே இது கயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் என்று நாம் படித்தோம். எப்படி என்றால் இங்கே 65 வருடம் முன்பதாக இருந்தது. அதே மாதிரி இது முடிவிலே இங்கேயும் 65 வருட ஒரு காலம் இருக்கிறது. எப்படி என்றால் 1798 1863 வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால் இங்கே 65 வருடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 65 வருடம் 65 வருடம் இது ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் சென்ற ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்த்தோம். அப்போ இங்கேயும் ஒரு சிவில் வார் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது நம்முடைய காலகட்டத்தில் வரும்போது இது ஒரு திருப்பு முனை. நமக்கும் ஒரு திருப்பு முனை இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் நமக்கு சண்டே லா, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு ஒரு திருப்பு முனை இருக்கிறது. அப்பொழுதும் நமக்கு எப்படி இங்கே ஒரு உள்நாட்டு போர் இருக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் உள்நாட்டு போர், சிவில் வார் இங்கேயும் நடக்கும். அது இப்பொழுது இருக்கிற காலகட்டம். நமக்கு இப்பொழுது இருக்கிற ஒரு காலகட்டம் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தன்னைக்கு நமக்கு ஒரு உள்நாட்டு போர் வர இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த காலகட்டத்தில் யாருக்கும் போர் நடந்தது என்றால் நார்த் சவுத், வடக்குக்கும் தெற்குக்கும் இருக்கிற ஒரு போர். அதே மாதிரி இங்கேயும் நார்த் சவுத், வடக்குக்கும் தெற்குக்கும், வடக்கு அமெரிக்கா தெற்கு அமெரிக்காவுக்கு இருக்கிற போரில் இங்கே அநேகர் மாண்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இந்த உள்நாட்டு போர் எதற்காக வரும், அமெரிக்காவில் எதற்காக இந்த உள்நாட்டு போர் வரும் என்றால் பணக்காரன் ஏழை, இந்த பிரச்சனை அங்கே போய்கொண்டிருக்கிறது. எக்கனாமிக் கிரைசிஸ்,
எக்கனாமிக் கிரைசிஸ், உள்ளே இருக்கிற அந்த பணம் மாற்று முறை இருக்கிறது. இந்த பணத்தினாலே, இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்னால இங்கே இந்த உள்நாட்டு போர் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது எப்படி சபையும் தேசமும் மாறுகிறது. தேசம் எப்படி மாறுகிறது என்றால், அம்மையார் என்ன எழுதுகிறார்கள் என்றால், நேஷ்னல் அப்பாஸ்டசி வில் லீட் டு நேஷ்னல் ரூயின். அதாவது தேசமாக தேவனுக்கு விரோதமாக ஒரு செயலை செய்யும் பொழுது அது தேசம் அழிவுக்கு போகிற ஒரு பாதையை உண்டாக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்படி என்ன பாதை என்றால், அவர்கள் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் கொண்டு வரும்போது அவங்க தெளிவாக டைரக்டாக தேவனிடம் ஒரு போரில் ஈடுபடுகிறார்கள், தேவனுக்கு விரோதமாக செய்கிறார்கள். அப்பொழுது தேசம் பாழாய் போகும் என்பதை பார்க்கும். இது நாட்டில் வருகிற ஒரு பிரச்சனை. அதே மாதிரி சபையிலே வருகிற ஒரு பிரச்சனை என்ன என்று பார்த்தோம் என்றால், அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்ட காலகட்டத்திலே சபையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் பொய்யாக இருக்கிறார்கள், யார் புத்திமான்கள், யார் புத்தி ஈனர் என்பது வெளிப்படும். யார் புத்தியுள்ள கன்னிகைகள், யார் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று ஒரு பிரிவினை எப்பொழுது வரும் என்றால், ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போது வரும். அப்போது இங்கே டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை அந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டத்திலே நான் இப்படி சொன்னேன், திருப்பு முனை காலம். இந்த திருப்பு முனை காலத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு செய்தி கொடுக்கப்படும். அப்போது 1863 என்ன செய்தி கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தி கொடுக்கப்பட்டது இந்த காலகட்டத்திலே? ஆகாசுடைய காலகட்டத்திலே ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. அதை அவர் நிராகரித்தார். அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த செய்தியை நிராகரித்தார்கள். இது என்ன செய்தி என்றால், சீலோவாம் என்கிற ஒரு செய்தியை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். சீலோவாம் அப்பொழுது அவர்களுக்கு தேவையான ஒரு செய்தி. அதுக்கப்புறம் 1863 இந்த காலகட்டத்தில் நம்ம அனைவருக்கும் தெரியும் என்ன செய்தி கொடுக்கப்பட்டது, அதை எப்படி நாம் நிராகரித்தோம் என்று அனைவருக்கும் தெரியும். லைட் ரிஜெக்டட், அதாவது கொடுக்கப்பட்ட வெளிச்சம் மீறப்பட்டது. அது என்ன வெளிச்சம் இந்த காலகட்டத்திலே என்றால் ஹெல்த் ரிஃபார்ம், அதாவது சுகாதார செய்தி. சுகாதார செய்தி இங்கே கொடுக்கப்பட்டது, ஆரோக்கிய செய்தி கொடுக்கப்பட்டது, அதை நாம் நிராகரித்தோம். அதே மாதிரி கடைசி காலத்தில் என்ன நடக்கும்? இங்கே என்ன ஒரு செய்தி நிராகரிக்கப்படும்? இங்கே லவுட் கிரை, உரத்த சத்த செய்தி. ஞாயிறாசிரி சட்டம் வந்த பிற்பாடு 1,44,000 பேர் போய் 11ஆம் மணி வேலையாட்கள், அதாவது சண்டே வர்ஷிப்பர்ஸ், ஞாயிறு ஆசரிப்பு செய்கிறவர்களுக்கு சத்தியங்களை அறிவிப்பார்கள். அப்பொழுது இந்த உரத்த செய்தியை அவர்கள் நிராகரிப்பார்கள். அப்படி நிராகரிக்கும் போது என்ன ஆகும் என்றால், ஷிப் விரெக் ஃபாலோஸ் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். விசுவாச கப்பலை அவர்களே சேதப்படுத்தி விடுகிறார்கள். இங்கேயும் ஒரு செய்தியை நிராகரிக்கிறதுனால என்ன ஆனது என்றால், இங்கே 1677 அசிரியர்கள் தேசத்தை கைப்பற்றினார்கள். அதே மாதிரி இங்கே 1863 ஹெல்த் ரிஃபார்ம் இங்கே அவங்க இதை கைப்பற்றலை. அதனால் என்ன ஆனது என்றால், இங்கே என்ன ஆனது, இது எதற்கு வழிவகுத்தது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அதை நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ நான் சும்மா எழுதுகிறேன். ஆல்ஃபா அபாஸ்டசி. ஆல்ஃபா என்றால் தொடக்கத்திலே, இந்த தொடக்க காலத்திலே 1863 இந்த தொடக்க காலத்தில் என்ன ஆனது என்றால், அப்பாஸ்டசி என்றால் தேவனுக்கு விரோதமாக செயல்படுவது. இது சபை ஆரம்பிக்கும் போது தேவனுக்கு விரோதமாக அது எப்படி இது நடந்தது என்பதை இது தெள்ள தெளிவாக நம்ம காட்டுகிறது. இது மெதுவாக இது எங்கே கொண்டு செல்லும் என்றால், கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் ஒமேகா அப்பாஸ்டசி, ஆல்ஃபா ஒமேகா என்பது இறுதியிலே நடக்கக்கூடிய ஒரு தேவனுக்கு விரோதமாக ஒரு வேலை. அது இப்பொழுது சபையில் நடந்து கொண்டு வருகிறது. ஆல்ஃபா அப்பாஸ்டசி, ஒமேகா அப்பாஸ்டசி இந்த காலகட்டத்திலே நடந்து கொண்டு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே 10-12 நாம் வாசிப்போம்.
பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். இங்கே ஒரு அடையாளத்தை அவர் நிராகரிக்கிறார். யார்? ஆகாசு ஒரு அடையாளத்தை அவர் நிராகரிக்கிறார். நாம் அநேக ப்ரெசன்டேஷனில் பார்க்கிறோம். ஒரு அடையாளம், சபைக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்ட செய்தி 2520 என்கிற தீர்க்க தரிசனம். இப்போ 1863 ஆகாஷ் நிராகரித்த மாதிரி ஜேம்ஸ் ஒயிட் எதை நிராகரித்தார் என்றால் ஒரு அடையாளத்தை அவர் நிராகரிக்கிறார். 2520 என்கிற தீர்க்க தரிசனத்தை அவர் நிராகரிக்கிறதுனால் அவர் ஆகாஷோடு ஒத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயா 8:5-6, இந்த 5:6 இந்த ஆகாஷ் என்ன செய்தியை நிராகரித்தார் என்று நமக்கு இருக்கிறது. அதை வாசிப்போம். ஏசாயா 8:5-6. பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியால், இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். இங்கே இவர்கள் எதை நிராகரித்தார்? ஆகாஷ் எதை நிராகரித்தார்? சீலோவாவின் தண்ணீர்களே அவர் அசட்டை செய்கிறார். இந்த சீலோவாவின் தண்ணீர் என்றால் என்னவென்று நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சீலோவாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 வார்த்தை இருக்கிறது இங்கே. சீலோவாவ், என்கிற சீலோவாவ் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் யோவான் 9 பார்க்கும் பொழுது சீலோவாம் என்று இருக்கிறோம். இந்த 2 வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம் என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். யோவான் 9 நாம் செல்வோம். யோவான் 9 யோவான் 9 1-14, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இங்கே பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை காண்கிறார். இந்த பிறவி குருடர்கள் கடைசி காலத்தில் யார் என்றால் லவோதிக்கேய சபையினர்கள். ஏன்னா லவோதிக்கேய சபை அவர்கள் குருடர்களாக இருக்கிறாங்க, இருந்தாலும் தங்களை சம்பூர்ணர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அப்பொழுது பிறவி குருடர், எப்படி அவர்கள் பிறவி குருடர்களாக இருக்கிறார்கள் இந்த லவோதிக்கேய சபையர்கள் என்றால், அவர்களுக்கு நாம் என்ன ஜென்ரேஷனில் இருக்கோன்னு இன்னும் தெரியல. இப்பொழுது நாம் 4வது தலைமுறையில் இருக்கிறோம் என்று கூட அநேகருக்கு தெரியறது கிடையாது. நம் 1வது தலைமுறையினரா, 2ஆம் தலைமுறையினரா, 3ஆம் தலைமுறையினர், 4ஆம் தலைமுறையினர் என்று தெரியவில்லை. அதனால் நமக்கு பிறவி குருடர்களாக நாம் இருக்கிறோம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இங்கே ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அது என்ன காலம் என்றால் க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன். கிருபையின் காலம் முடிந்துவிட்ட பிற்பாடு நாம் என்ன ஒரு கிரியையும் செய்ய முடியாது. நல்லவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கராக இருப்பார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 5, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றால் எப்பொழுது இந்த ஒளி கீழே இறங்கி வந்தது என்று பார்த்தோம் என்றால் 9/11/2001 இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வருகிறார். அது சபையை சந்திக்கும் காலம். இங்கே தேவன் சொல்வது சபையை சந்திக்கும் காலம். எப்பொழுது பரத்திலிருந்து ஒரு வல்லமை கீழே இறங்கி வருகிறதோ அப்பொழுது அவர் ஒளியாக இருப்பார். எப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒளியாக இருந்தார் என்று பார்த்தோம் என்றால் அவர் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பரலோகத்திலிருந்து சாட்சி ஒன்று கீழே இறங்கி வருகிறது, ஒரு வல்லமை கீழே இறங்கி வருகிறது, பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி வருகிறார். அப்பொழுது அவர் ஒளியாக இருக்கிறார். இப்போது இந்த சிச்சுவேஷனில், இந்த காலகட்டத்திலே தேவன் எப்பொழுது ஒளியை நம்முடைய சபைக்கு இருக்கிறார் 9/11/2001 அப்பொழுது உலகம் அனைத்தும் காணக்கூடிய வகையிலே தீர்க்க தரிசன நிறைவேறுதல், வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலை சபைக்கு காண்பித்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது இந்த சைலோவா என்கிற வார்த்தை, சீலோவாவ் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று நாம் பார்ப்போம். இது ஃபவுண்டெயின் ஆஃப் ஜெருசலேம், எருசலேமிலிருந்து வருகிற ஒரு ஊற்று, எருசலேமிலிருந்து வருகிற ஒரு ஊற்று என்று இங்கே கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி எ ஷூட் ஆஃப் க்ரோத், அதென்றால் தளிர்கிற ஒரு மரம் என்று. அடுத்து ஒரு கிளை, பிரான்ச், ஒரு கிளை என்று கொடுத்திருக்கிறார்கள்.
சீலோவாம் என்பதற்கு இங்கே யோவான் 9:7 சீலோவாம் என்பதற்கு என்ன பொருள் பாருங்கள். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். இந்த அனுப்பப்பட்டவர் யார்? இந்த அனுப்பப்பட்டவர் என்பது எதற்கு ஒத்திருக்கிறது என்பதை, இந்த செய்தி அவர்கள் எதை நிராகரித்தார் ஆகாஷ் என்பதை நம்ம காட்டுகிறது. டிசைர் ஆஃப் ஏஜஸ் 1:45. From the day when she heard the angel's announcement in the home at Nazareth, Mary had treasured every evidence that Jesus was Messiah. His sweet, unselfish life assured her that he could be no other than the sent of God. யார் அனுப்பப்பட்டவர்கள்? இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த செய்தியை அவர் நிராகரிக்கும் போது அவர் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கும் போது இங்கே இன்னொரு காரியத்தையும் அம்மையார் சொல்கிறார்கள். Acts of Apostles, page 38. The Pentecostal outpouring was heaven's communication that the Redeemer's inauguration was accomplished. According to his promise, he had sent the Holy Spirit from heaven to his followers as a token that he had, as a priest and king, received all authority in heaven and on earth and was the anointed one over his people. இந்த கொட்டேஷனில் அம்மையார் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் முடிசூட்டப்பட்டதை குறித்து பெந்தகோஸ்தே தினத்தன்னைக்கு 50 நாள் பிற்பாடு அவர் முடிசூட்டப்பட்டார் என்று நமக்கு தெரியும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளினார் என்பது எதற்காக? அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் அங்கே அவர் முடிசூட்டப்பட்டார் என்பதை இந்த கோட் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த பின்மாறி பரிசுத்த ஆவியானவர் பின்மாரிக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். நாம் இந்த செய்தியை, சீலோவாம் செய்தியை ஆகாஷ் நிராகரித்த போது அவர் பின்மாரியை நிராகரித்ததற்கு உதாரணமாக இருக்கிறார். அதனால் ஜேம்ஸ் ஒயிட் அந்த காலகட்டத்திலே சபை எதை நிராகரித்தது என்றால் பரிசுத்த ஆவியானவரை அந்த காலத்திலே அவங்க நிராகரித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. சைலோவாக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, தளிர்கிற காலம். இந்த தளிர்கிற ஷூட் ஆஃப் க்ரோத், வளர்கிற காலம், தளிர்கிற காலம். இது என்னவென்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். கிரேட் கான்ட்ரவர்சி 308. Christ had bidden his people watch for the signs of his advent and rejoice as they should behold the tokens of their coming king. When these things begin to come to pass, he said, then look up and lift up your heads, for your redemption draweth nigh. He pointed his followers to the budding trees of spring and said, when they now shoot forth, ye see and know of your own selves that summer is now nigh at hand. So likewise ye, when ye see the things come to pass, know ye that the kingdom of God is nigh at hand. லூக்கா 21 தேவன் எருசலேமின் அழிவை குறித்தும் உலக இறுதியை குறித்தும் சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த மரங்கள் தளிர்கிறதை பார்க்கும் பொழுது, அத்திமரம் தளிர்கிறதை பார்க்கும் பொழுது நீங்கள் இது நெருங்கி வந்தது, இந்த காலம் நெருங்கி வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இது எதற்கு உதாரணமாக இருக்கிறது என்றால் ஆகாஷ் செய்தியை நிராகரிக்கிறதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. இந்த பட்டிங் ஆஃப் ட்ரீஸ், தளிர்கிற மரங்கள் தளிர்கிற காலம் எதற்கு உதாரணமாக இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் செய்தியை பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை நிராகரிக்கிறதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்படி அந்த செய்தியை நாம் நிராகரிக்கிற பட்சத்தில் நமக்கு என்ன கிடையாது என்றால் லேட்டர் ரெயின், பின்மாறி கிடையாது. ஏன் கிடையாது என்றால் அது அனைவர் மேலும் வந்து கொண்டு இருக்கும், ஆனால் நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நாம் ஒரு முறை கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தை நாம் விட்டுவிட்டதுனால நம்மால் இந்த பின்மாரியை கணிக்க முடியாது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். Seventh-day Adventist Bible Commentary, Volume 7, 984. We must not wait for the later rain. It is coming upon all who will recognize and appropriate the dew and showers of grace that fall upon us. When we gather up the fragments of life, when we appreciate the sure mercies of God who loves to have us trust him, then every promise will be fulfilled. The whole earth is to be filled with glory of God. இந்த பின்மாரியின் அனுபவத்தை குறித்து சொல்லிவிட்ட பிற்பாடு இங்கே அம்மையார் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்திலிருந்து கோட் செய்திருக்கிறார்கள். இந்த வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்திலே எப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சக்தி வருகிறதோ, எப்பொழுது தேவனுடைய மகிமையினால் பூமி நிறைந்திருக்கிறதோ அப்பொழுது இந்த பின்மாரி அனுபவம் முதலாவது கட்டமாக ஊற்றப்படுகிறது. அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது
அந்த காலகட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சத்தை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஆகாஸ் நிராகரித்தது போல நாமும் இந்த பின்மாரியை நிராகரிக்கிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் செல்வோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 9:5-6 இங்கே தேவன் அந்த பிளைண்ட் பர்சன், அந்த குருடனை சுகப்படுத்துகிறார். எவ்வாறு சுகப்படுத்துகிறார்? யோவான் 9:5-6 இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசினார். அவரை அபிஷேகம் பண்ணிக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த குருடனை அபிஷேகம் பண்ணிக்கிறார். இது அந்த குருடன் லவோதிக்கேய சபையை சேர்ந்த ஒரு நபர் என்று நாம் படித்தோம். இந்த லவோதிக்கேய சபைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவன் இந்த அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும். அவர் இதை செய்ய வேண்டும். இது எதற்கு ஒத்திருக்கிறது என்றால் ஹெல்த் மெசேஜ். அவர் எச்சினால் அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி, இது அந்த சலைவா, அந்த எச்சிலுக்கு ஒரு குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. இது ஹெல்த் மெசேஜுக்கு உதாரணமாக தேவன் அங்கே செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் லவோதிக்கேய சபைக்கு தேவை. Review and Herald, October 26, 1905. We need so greatly keen discernment and clear spiritual eyesight in this day of sin and abounding iniquity. Our eyes need to be anointed with heavenly eye salve that we may see all things clearly. இங்கே அந்த மனிதனை குறித்து பேசுகிறார்கள். பேசிவிட்ட பிற்பாடு இங்கே ரெமெடி ஃபார் அட்வென்டிசம் லவோதிக்கேய கண்டிஷனில் இருக்குது, ஸ்திதியில் இருக்குது. இதை மாறுவதற்கு அந்த குருடனுக்கு என்ன செய்யப்பட்டதோ அதே இது நமக்கும் செய்யப்பட வேண்டும். அது என்னவென்றால் ஹெல்த் ரிஃபார்ம் மெசேஜ், சுகாதார செய்தி. இதை நாம் பின்பற்ற வேண்டும். 1863 வந்தது. ஆனால் அவர்கள் எப்படி நிராகரித்தார்கள் என்று நான் சொல்ல இருக்கிறேன். டிசைர் ஆஃப் ஏஜஸ் 8:24. In the Savior's manner of healing, there were lessons for his disciples. On one occasion, he anointed the eyes of blind man with clay, and he bade him go wash in the pool of Siloam. He went his way thereof and washed and came seeing. தேவன் இப்படி செய்த பிற்பாடு அந்த குருடன் என்ன செய்தார் என்றால் அவரால் காண முடிகிறது. The cure could be wrought only by the power of great healer, yet Christ made use of the simple agencies of nature. நாம் இந்த இயற்கையிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியங்கள், இந்த சுகாதார செய்தியை நாம் பின்பற்ற வேண்டும். While he did not give countenance to drug medication, he sanctioned the use of simple natural remedies. அவர் அப்பொழுது இருந்த மருத்துவர்களிடம் சென்று நீ இதை செய் உனக்கு சரியாகும் என்று தேவன் சொல்லவில்லை. ஆனால் அவர் இந்த இயற்கையிலிருந்து அவர் இங்கே ஒரு எடுத்துக்காட்டை தேவன் நமக்கு காண்பித்தார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். To many of the afflicted ones who receiving healing, Christ said, sin no more, lest a worse thing come unto thee. John 5:14. இங்கே ஒவ்வொரு நபரையும் தேவன் குணப்படுத்தும் பொழுது நீ இனி பாவம் செய்யாதே என்று தேவன் சொல்கிறார். ஏன்? Thus he taught that the disease is the result of violating God's law, both natural and spiritual. The great misery in the world would not exist did men but live in harmony with the Creator's plan. இங்கே ஏன் இந்த நோய்கள் வருகிறது என்றால் தேவன் கொடுத்த கற்பனையை மீறுவது. என்ன கற்பனை என்றால் அது 10 கற்பனை மாத்திரம் இல்லை, சுகாதார செய்தியை மீறுவதனால இது நடக்கிறது. அப்போது இந்த சீலோவாம் செய்தி என்பது ஒரு சுகாதார செய்தி, சபைக்கு வந்தது ஹெல்த் ரிஃபார்ம் மெசேஜ். இதை அவங்க எப்படி நிராகரித்தார்கள் என்றால் அப்பொழுது இருந்த போதகர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இதை முழு வீழ்ச்சியாக முழு ஆர்வமாக இந்த செய்தியை கொண்டு போக அவர்கள் நிராகரித்தார்கள். இப்பொழுதும் சபையிலே அநேக போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சுகாதார செய்தியை பின்பற்றுவது கிடையாது, ஆனால் அவர்கள் சபையிலே போதிக்கிறார்கள். அவர்கள் போதிக்கும் பொழுது நமக்கு இங்கே என்ன புரிய வருகிறது என்றால் இது இல்லாமல் அவர்கள் இன்னும் என்ன கண்டிஷன், நாம் அனைவரும் சுகாதார செய்தியை பின்பற்றாமல் இன்னும் மாம்சம் புசித்து வந்தோமானால் நமக்கு என்ன புசித்து வந்தோமானால் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் நாம் இன்னும் இந்த லவோதிக்கேய கண்டிஷன் அதில் தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். இதனால் என்ன ஆனது என்றால் இந்த ஆல்ஃபா அண்ட் ஒமேகா அப்பாஸ்டசி என்று வந்தது. இந்த செய்தியை நிராகரித்தனால ஆல்ஃபா அப்பாஸ்டசி, ஒமேகா அப்பாஸ்டசி, அது என்னவென்று படிப்போம். Selected messages, book 198. Book 198. Be not deceived, many will depart from faith, giving heed to seducing spirit and doctrine of devils. We have now before us the alpha of this danger, the omega will be of a most startling nature. இங்கே அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். இப்படி வஞ்சிக்கப்பட்டு போகிறதுனால என்ன நடக்கும் என்றால் முதலாவதாக ஆல்ஃபா அப்பாஸ்டசி, முதலாக ஒரு துரோகம், தேவனுக்கு விரோதமாக ஒரு துரோகம் நடக்கும். அது
எதோடு முடியும் என்றால் ஒமேகா அபாஸ்டசி, உலக கடைசியிலே நடக்க இருக்கிற, சபையில் நடக்க இருக்கிற ஒரு காரியம். அது இந்த ஆல்ஃபா அபாஸ்டசி காட்டிலும் ஒரு பெரிய ஒரு வஞ்சகமாக இருக்கும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்படி ஆல்ஃபா அபாஸ்டசி என்றால் என்ன? வாசிப்போம். செலக்டட் மெசேஜஸ், புக் 1:200. In the book Living Temple, there is presented the alpha of deadly heresies. The omega will follow and will be received by those who are not willing to heed the warning God has given. I pray that they may have courage to stand firm for the truth as it is in Jesus, holding fast the beginning of the confidence unto the end. இங்கே ஆல்ஃபா அபாஸ்டசி என்பது ஜான் ஹார்வி கெலாக் என்கிற நபர் பேந்தீசம் என்கிற கொள்கையை கொண்டு வந்தார். இந்த ஜான் ஹார்வி கெலாக் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். இவரும் முதலாவதாக சுகாதார செய்திக்கு தேவனால் நிறுவப்பட்ட ஒரு நபர் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். ஆனால் இவர் என்ன செய்தார் என்றால், இவர் யாரை திருமணம் செய்து கொண்டார் என்றால், இதுதான் அக்கிரமத்தின் ரகசியம். இவர் பேப்டிஸ்ட் சபை சேர்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறார். இப்படி அவர் திருமணம் செய்து கொண்ட பிற்பாடு பேப்டிஸ்ட் சபை சார்ந்த ஒரு நபர் இவருக்கு பேந்தீசம் என்கிற ஒரு கொள்கையை போதிக்கிறார். அப்பொழுது இவர் இந்த பேந்தீசியம் கொள்கையை எடுத்துக்கொண்டு வந்து இவர் சபைக்குள்ளாக, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சத்தியத்திற்குள்ளாக இது திணிக்கும் பொழுது அங்கே மாபெரும் ஒரு பிரச்சனை உண்டாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்கே நடத்துகிறது? நமக்கு இது எங்கே கொண்டு சொல்கிறது? ஒமேகா அபாஸ்டசி. அநேகர் இந்த கொள்கையை சபைக்குள்ளாக திணித்து விட்டார்கள். அநேக தவறான சத்தியங்கள் உள்ளே வந்தது. அதனால் இது கடைசி காலத்தில் இப்பொழுது நடக்கிறது. இது இன்னொரு பக்கம் ஆல்ஃபா அபாஸ்டசி, ஒமேகா அபாஸ்டசி என்றால், ஆல்ஃபா அபாஸ்டசி, ஒமேகா அபாஸ்டசி. இந்த ஒமேகா அபாஸ்டசி கடைசியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் பெரிய வஞ்சகம். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியை சாத்தான் படிக்க விடாமல் செய்கிறான் சபை. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வஞ்சகம். இது அப்பொழுதும் நடந்தது. அப்பொழுது இந்த ஜான் ஆர்வி கெலாக், உரையா ஸ்மித் இவர்கள் அனைவரும் இவர்கள் எலன் ஒயிட்டுக்கு அகேன்ஸ்டாக, விரோதமாக பேசினார்கள். அவருடைய எழுத்துக்களை இவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் இவர்கள் காட்டவில்லை. அதே காரணம் இங்கே நடக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஆல்ஃபா அபாஸ்டசி முன்பதாக என்ன நடந்தது என்றால், அனுதினம் என்கிற அந்த செய்தியிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. இப்பொழுதும் சபையிலே அனுதினம், தானியேல் 8ஆம் அதிகாரம் என்கிற அதில் இருக்கிற அந்த சத்தியத்திலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இது ஆல்ஃபா அபாஸ்டசி. இது ஜான் ஹார்வி கெலாக் இங்கே கொண்டு வந்தார், பேந்தீசம் என்கிற கொள்கை. இந்த பேந்தீசம் கொள்கை மாத்திரம் கிடையாது. இங்கே அநேக காரியங்கள் இருக்குது. பொய் சத்தியம், டெய்லி அனுதினம் என்கிற சத்தியம் சபைக்குள்ளாக வந்தது. இந்த பேந்தீசம் என்கிற கொள்கை வந்தது. இது எங்கே கொண்டு சென்றது என்றால், சபையை இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் கொண்டு சென்று, இந்த ஒமேகா அபாஸ்டசி கடைசி காலத்தில் இருக்கிற, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிற இந்த துரோகம் இதை காட்டிலும் மேலாக இருக்கிறது. எப்படி என்றால், இந்த 2520 என்கிற சத்தியத்தை நாம் நிராகரித்தோம். 2 சார்ட்ஸையும் நாம் இப்பொழுது நிராகரித்து வருகிறோம். அனுதினத்தை நாம் நிராகரித்து வருகிறோம். இவ்வளோ காரியங்கள் இப்பொழுது நடந்து வருகிறது. ஏன் நடந்து வருகிறது என்றால், அவர்கள் முன்பு செய்த ஒரு தவறு இப்பொழுது சபை இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மை மாற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Testimonies for Church, Volume 6, 392. The power of Christ, the crucified Savior, to give eternal life should be presented to the people. We should show them that the Old Testament is as verily the gospel in types and shadows as the New Testament is in its unfolding power. The New Testament does not present a new religion. The Old Testament does not present a religion to be superseded by the New. The New Testament is only the advancement of and unfolding of the Old. Abel was a believer in Christ and was as verily saved by his power as was Peter or Paul. இங்கே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை சொல்லும்போது, பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு வேறு கிடையாது. புதிய ஏற்பாட்டை இப்பொழுது முக்கிய செலுத்த வேண்டும். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை காட்டிலும் முக்கியம் என்று இப்பொழுது நாம் சொல்லக்கூடாது. புதிய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு விரிவாக்கமே என்பதை இங்கே அம்மையார் சொல்கிறார்கள். ஆபேல் எப்படி ரட்சிக்கப்பட்டாரோ அதே மாதிரி தான் பேதுருவும் பவுலும் ரட்சிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் மூலியமாக ரட்சிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவனுடைய வல்லமை மூலியமாக அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய கிருபையின் மூலியமாக ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து பாருங்க. Enoch was a representative of Christ as surely as was the beloved disciple John. Enoch walked with God and he was not, for God took him. To him was committed the message of second coming of Christ. இரண்டாம் வருகைக்கான இந்த டாக்ட்ரின், இரண்டாம் வருகைக்கான இந்த சத்தியத்தை
தேவன் யாருக்கு முதலாவதாக காண்பித்தார் என்று இங்கே பார்க்க முடிகிறது என்றால் ஏனோக்குக்கு தேவன் காண்பித்தார். அவர் என்ன போதித்தார் என்று பார்ப்போம். And Enoch also, the seventh from Adam, prophesied of these sayings, Behold, the Lord cometh with 10,000 of his servants to execute judgment upon all. அவர் இங்கே யூதா எழுதின நிருபம் 1:14-15 அவர் எதை போதித்தார் என்றால் ஏனோக்கு நியாய தீர்ப்பை குறித்து போதித்தார். இது யாருக்கு ஒத்திருக்கிறதுனா வில்லியம் மில்லருக்கு ஒத்திருக்கிறது. வில்லியம் மில்லர் காலகட்டத்தில் வில்லியம் மில்லர் 1ஆம் தூது, 2ஆம் தூது, 3ஆம் தூதை போதித்தார். இங்கே அவர் அப்படி போதிக்கும் போது எதை சொன்னாலும் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிறார் என்று சொல்லி இதை அறிவித்தார். அதே மாதிரி இங்கேயும் ஏனோக்கு 2ஆம் வருகை குறித்து போதிக்கிறார். வில்லியம் மில்லர் நியாய தீர்ப்பு அதை குறித்து, அந்த சத்தியத்தை குறித்து போதித்தார். அதே மாதிரி இங்கே ஏனோக்கும் நியாய தீர்ப்பை குறித்து போதிக்கிறார். The message preached by Enoch and his translation to heaven were a convincing argument to all who lived in his time. These things were an argument that Methuselah and Noah could use with power to show that the righteous could be translated. இங்கே மெத்துசலாவும் நோவாவும் இங்கே பார்க்கிறார்கள். ஈனோக்கை வைத்துக்கொண்டு அவர்கள் என்னத்தை போதித்தார்கள், என்னத்தை சொன்னார்கள் என்றால் இந்த நீதிமான்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று இங்கே அவர்கள் போதித்தார்கள். யாரை முன்கொண்டு என்றால் ஈனோக்கை வைத்து போதித்தார்கள். ஏனோக்கு இந்த 3 நபர்களை வைத்து நம்ம இப்போ படிக்க இருக்கிறோம். ஏனோக்கு, மெத்துசலா, நோவா. இந்த 3 பேருடைய காலகட்டத்திலும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த 3 பேரும் எதற்கு உதாரணமாக இருக்கிறார்கள்? ஏனோக்கு 1ஆம் தூது, மெத்துசலா 2ஆம் தூது, நோவா 3ஆம் தூது. எப்படி என்றால் நோவாவுடைய காலகட்டத்தில் நியாய தீர்ப்பு வந்தது. ஆனால் நியாய தீர்ப்பு வந்த வருடம் என்னவென்றால் மெத்துசலா அவருடைய வருடம். அப்போ இந்த மெத்துசலா என்றால் என்ன என்று நாம் படிக்க இருக்கிறோம். மெத்துசலாவுடைய பேருக்கு அர்த்தம் என்றால் ஹிஸ் டெத் பிரிங்ஸ் ஜட்ஜ்மெண்ட். இஸ் டெத் வில் பிரிங் சம்திங். அவர் மரிக்க போகிற காலத்தில் ஒன்று நடக்க இருக்கிறது. அப்போது மெத்துசலா மரித்த காலத்தில் என்ன நடந்தது என்று நாம் பார்த்தோம் என்றால் மரித்த காலத்திலே நியாய தீர்ப்பு வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது. ஜெனிசிஸ் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். 5ஆம் அதிகாரம் 21-27 நான் வாசிக்கிறேன். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். எத்தனை வயதான போது ஏனோக்கு பெற்றார் என்றால் 65 வயதான போது ஏனோக்கு மெத்துசலாவை பெறுகிறார். இதை நம்ம பார்ப்போம். ஏனோக் இருக்கிறார், மெத்துசலா இருக்கிறார். ஏனோக்கு 65 வருடம். இந்த 65 வருடம் ஆனபோது மெத்துசலாவை அவர் பெற்றார். இங்கே பார்க்கும்போது நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது, சிதறப்படுகிற காலம் இருக்குது. ஆனால் எத்தனை ஆண்டுகள்? 65 வருடம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 65 வருடம். அப்படின்னா இங்கே ஒரு செய்தி நமக்கு வருகிறது என்னவென்றால் இந்த 65 வருடம் முடிவில் என்ன ஆகிறது என்றால் நியாய தீர்ப்பு நடக்க இருக்கிறது. அந்த 65 வருட முடிவில் இங்கே நாம் பார்க்கும் பொழுது வடக்கு ராஜ்யம் கைப்பற்றப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த காலகட்டம் எதற்கென்றால் மெத்துசலா எதை குறிக்கிறார் என்றால் இவர் மரிக்க போகிற ஒரு காலத்தில் என்ன நடக்க இருக்குதுன்னா நியாய தீர்ப்பு நடக்க இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாக இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த காலகட்டத்தில் இவர் இறக்கிற காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது, நியாய தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் நோவா எத்தனை நாட்கள் உள்ளே இருந்தார் என்று பார்த்தோம்னா 7 நாட்கள். ஒவ்வொரு தீர்க்க தரிசன கோடிலும் நாம் பார்த்து வருகிறோம் 7 என்கிற நாம் இங்கேயும் இருக்கிறது. அதே மாதிரி இதோடைய முடிவில் எத்தனை நாட்கள் என்றால் 40 நாட்கள் மழை பெய்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 40 எதற்கு உதாரணமாக இருக்கிறது என்றால் இங்கே நம்முடைய காலகட்டத்திலே 1840க்கு உதாரணம் 1840 என்கிற ஒரு நம்பருக்கு உதாரணமாக இருக்குது. 1840 என்ன ஆனதென்றால் தேவன் சபையை சந்தித்த காலம் ஆகஸ்ட் 11, 1840. அதே மாதிரி நம்முடைய காலகட்டத்தில் 9/11 தேவன் சபையை சந்தித்த காலத்துக்கு இது உதாரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் இங்கே 65 வருடம், இங்கேயும் 65 வருடம்
இதுக்கப்புறம் அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இங்கே 65 வருட பிற்பாடு இங்கே என்னென்னதென்றால் சபை சிதறடிக்கப்பட்டது. இங்கே சிதறடிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. 7 என்கிற நம்பர் இங்கே சிதறடிக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. எப்படி ஒரு தீர்க்கதரிசன கோடு இன்னொரு தீர்க்கதரிசன கோட்டை விளக்குகிறது என்பதை தேவன் நமக்கு காண்பித்து வருகிறார். ஏசாயா 7:3 வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 7:3. அப்பொழுது கர்த்தர் ஏசாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயர் யாசுபுமாக வண்ணார்துறை வழியில் உள்ள மேற்குலத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய். இங்கே தேவன் ஏசாயா அவருடைய மகனை அழைத்து கொண்டு போக சொல்கிறார். அந்த மகன் அவருடைய பேருக்கு என்ன அர்த்தம் என்றால் சேயர் யாசுப் என்பதற்கு a remnant will return, மீதமானவர்கள் ஒரு கூட்டம் திரும்ப வருவார்கள் என்பதற்கு இது உதாரணமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்றால், இந்த கடைசி காலகட்டத்திலே 1863 பிற்பாடு தேவன் ஒரு காலகட்டத்திலே முற்றிலுமாக சபையை அழிக்க மாட்டார். அதிலிருந்து ஒரு மீதமானவர்கள் வருவார்கள். அவர்கள் 1,44,000 பேர். அவர்கள் இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஒரு கூட்டத்தை காட்டுவார்கள். அவர்கள் 1,44,000 பேர் என்கிற கூட்டத்தை அவர்கள் நமக்கு காட்டுவார்கள். அதே மாதிரி இன்னொரு கூட்டம் இருக்கும். அவர்கள் இந்த ஆகாஷ் ராஜாவை குறிப்பிடுகிறார்கள். அவர் என்ன செய்தார் என்றால், இந்த சீலோவாம் செய்தியை நிராகரித்தார். ஹெல்த் மெசேஜை அவர் நிராகரித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 8:7 பாருங்கள். இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் பொருள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகளின் மேலும் புரண்டு. இங்கே 2 சீலோவாவின் தண்ணீர் இருக்கிறது. இங்கே அசிரியாவின் தண்ணீர், பாபிலோனின் தண்ணீர். இந்த 2 கூட்டத்தார்களும் ஒரு தண்ணீரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 தண்ணீர்களில் ஒரு தண்ணீர் எது, சீலோவாம் தண்ணீரா இல்லை அசிரியாவின் தண்ணீரா என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். இந்த அசிரியாவின் தண்ணீர் என்றால் என்னவென்றால், தண்ணீர் என்பது நாம் இப்பொழுது படித்தோம், ஹெல்த் ரிஃபார்ம். இந்த செய்திகள் வருவது எதற்கென்றால், நாம் பின்மாறி பெற்றுக்கொள்வதற்காக இந்த செய்திகள் சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவறான செய்தியில் நாம் இருக்கும்பொழுது, தவறான சத்தியத்தில் நாம் இருக்கும் பொழுது, இந்த சுகாதார செய்தியை நாம் பின்பற்றாத பட்சத்தில் நாம் என்ன செய்வோம்? கவுண்டர்ஃபீட் லேட்டர் ரெயின். கவுண்டர்ஃபீட் லேட்டர் ரெயின் என்றால் பின்மாறி அனுபவம் வருகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு பொய்யான அனுபவமாக சாத்தான் சபைக்கு கொண்டு வருவான். அதுதான் இந்த ஒமேகா அப்பாஸ்டசி என்று நான் சொல்கிறேன். இப்பொழுது சபை பெரிய ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறது என்று சபை நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் சாத்தான் செய்கிற வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் இந்த செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். டெஸ்டிமோனிஸ் for the church volume 9 158. Seventh-day Adventists are handling momentous truths. More than 40 years ago, the Lord gave a special light on health reform. But how are we walking in that light? அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் இந்த சுகாதார செய்தியை கொடுத்தார், இந்த ஆரோக்கிய செய்தியை கொடுத்தார். நாம் எப்படி அதில் நடக்கிறோம் என்று அம்மையார் கேள்வி கேட்கிறார்கள். How many have refused to live in harmony with the counsels of God? As a people, we should make advancement proportionate to the light received. It is our duty to understand and respect the principles of health reform. On the subject of temperance, we should be in advance of all other people, and yet they are among well-instructed members of church and even ministers of gospel who have little respect for the light that God has given upon the subject. They eat as they please and work as they please. இன்னும் அநேகர் சபையில் இருக்கிறார்கள், போதகர்கள் சபையில் இருக்கிறார்கள், பதவியில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு என்ன தோணுகிறதோ அவர்கள் புசிக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன வேலை செய்கிறதோ அவர்கள் செய்கிறார்கள். அது மாதிரி செய்த ஒரு நபர் யார் என்றால் ஜேம்ஸ் ஒயிட். அவர் என்ன செய்தார் என்றால், அவர் இந்த 2520 என்கிற தீர்க்க தரிசனத்தை அவர் நீக்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Special testimonies for ministers and workers 18:19. What is the message that we are to give? Oh, everyone that thirsteth, come ye to the waters, and he that hath no money, come ye buy and eat. Ye come buy wine and milk without money and without price. To the ministering brethren I would say, prosecute this work with tact and ability. Set to work the young men and young women in our churches, combine the medical missionary work with the proclamation of third angel's message. முத்துது 3ஆம் தூதை இப்பொழுது போதித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். முத்துது 3ஆம் தூது ஓய்நாள் சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்றால், மெடிக்கல் மிஷினரி ஒர்க், இந்த சுகாதார செய்தி, இந்த ஆரோக்கிய செய்தி, இதுவும் முத்தூது 3வது தூதும் ஒன்றாக இணைந்து செல்ல வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். மேக் ரெகுலர் ஆர்கனைஸ்ட் எஃபர்ட் டு லிஃப்ட் த சர்ச்சஸ் அவுட் ஆஃப் த டெட் லெவல் இன்டு விச் தே ஹவ் ஃபாலன்.
and have remained for years. Send it to the church's workers who will set the principles of health reform in their connection with third angel's message. இந்த health reform செய்தியை அனைத்து ஊழியர்களுக்கும் அனுப்புங்கள். அவர்கள் இதை யாருக்கு முன்பதாக வைக்க வேண்டும் என்றால் பிஃபோர் ஃபேமிலி அண்ட் இண்டிவிஜுவல், தனிநபருக்கும் குடும்பமாக அவர்கள் இதை முன்னாக வைக்க வேண்டும். என்கரேஜ் ஆல் டு டேக் பார்ட் இன் த ஒர்க் ஃபார் தேர் ஃபெலோ மென் அண்ட் see if the breath of life will not quickly return to these churches. ஆவிக்குரிய ரீதியாக மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் சபை கொடுத்த இந்த ஆரோக்கிய செய்தியை நிராகரித்து விட்டோம். இப்பொழுது மறுபடியும் இந்த சத்தியங்களை நாம் படிக்கும் பொழுது, இதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் சுகாதார செய்தியை பின்பற்றும் பொழுது நமக்கு திரும்பமாக அந்த ஆவி திரும்ப வருகிறது. ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நாம் எழுப்பப்படுகிறோம் என்று இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள். The indifference which has existed among our ministers in regard to health reform and medical missionary work is surprising. Some who do not profess to be Christians treat these matters with great reverence than do some of our own people. Unless we arouse, they will go in advance of us. அநேகர் சத்தியத்தில் இல்லாதவர்கள் அவர்கள் இதை புரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் இந்த ஹெல்த் ரிஃபார்மில் அவங்க கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் சபையில் இருக்கிறவர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி கிடையாது. அவர்கள் நம்மை காட்டிலும் முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்பொழுது எழுந்து அவர்களுக்கு முன்பதாக செல்ல இருக்கிறோம் என்பதை அம்மையார் ஒரு கேள்விக்குறியாக இங்கே நம் முன் வைக்கிறார்கள். ஒரு நபர் இந்த ஹெல்த் ரிஃபார்ம், இந்த செய்தியை, சுகாதார செய்தியை பின்பற்றவில்லை என்றால் அவர் சத்தியத்தில் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆர்த்தர் ஒயிட் ஈஜுவைட் பயோகிராஃபி வால்யூம் 553. இங்கே இந்த ஜான் ஹார்வி கெல்லாக் இந்த ஆல்ஃபா அப்பாஸ்டசி அவர் கொண்டு வந்தார். அவரை குறித்து அம்மையார் எழுதுகிறார்கள். The answer came in a very forceful way Friday evening, February 15, as Ellen White met with the family in sitting room from worship. She was deeply burdened with the decision about Dr. Kellogg's invitation. இங்கே அம்மையார் இந்த டாக்டர் கெல்லாக் இவர் என்ன செய்கிறார் என்றால், இவர் அம்மையாரை தன்னுடைய வீட்டில் தங்குறதற்காக அழைக்கிறார். அப்பொழுது நான் அங்கே செல்லலாமா வேண்டாம் என்று தேவனிடம் இவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது என்ன ஆனது? She began to pray about it. In reporting the experience, she says, I was asking the Lord where I should go and what I should do. I was for backing out. Well, while I was praying and was sending up my petition, there was as been 100 times or more a soft light circling around the room. இங்கே அவர்கள் இப்படி ஜெபித்த பொழுது அவங்களுடைய அந்த அறையிலே ஒரு ரவுண்டாக, அதாவது ஒரு வட்டமாக ஒரு வெளிச்சம் தோன்றினது. அப்போ அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. என்ன சத்தம் வந்தது? அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் லைக் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் சென்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அதாவது நறுமணம் வீசினது, மலர்களில் இருக்கிற அந்த நறுமணம் அங்கே வீசினது. அண்ட் அ வாய்ஸ் ரெஸ்பெக்ட் த கர்ட்டசி ஆஃப் மை சர்வன்ட் ஜான் கெல்லாக் த ஃபிசிஷியன் பை மை அப்பாயின்மெண்ட். தேவன் இந்த சுகாதார செய்திக்கு ஒரு நபரை நியமித்தார். நான் அவரை நியமித்திருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ போ என்று தேவன் இங்கே முன்பதாக சொல்கிறார். He needs encouragement that you can give him. Let him put his trust in me. My arm is strong to uphold and sustain. He may safely lean upon my strength. I have work for him to do. He must not fail nor discouraged. இங்கே தேவன் அந்த நபரை முன் வைத்தார். ஆனால் இருந்தாலும் அவர் என்ன செய்து விட்டார் என்றால், அவர் தேவனை விட்டு வழி விலகி சென்று சபையும் வழி நடத்தி செல்லாமல் அவர் சபையை தேவனுக்கு விரோதமாக பின்பற்ற வைத்தார் என்று நாம் பார்க்க முடியுது. அப்போ நாம் வாழ்ந்து கொண்ட இருக்கிற காலத்தில் இந்த 1863 என்கிற வருடம் என்னத்தை குறிக்கிறது? இதை நாம் வாசிப்போம். Manuscript Releases, Volume 5, 305. God does not design that men shall appropriate all that the earth produces for their own selfish purpose. உலகத்திலே இருக்கிற அனைத்து பொருட்களும், இந்த அனைத்து பொருட்களும் சுயமாக நாம் உபயோகிக்கக்கூடாது. He calls upon them to bring their tithes offering into the storehouse that they may have meat in my house. இங்கே அந்த தசம்பாகத்தை குறித்து தேவன் சொல்கிறார். இது இப்படி அவர்கள் சுயமாக தங்களுக்கே எல்லாம் வைத்துக்கொள்கிறதுனால என்ன நடக்கும் என்றால், in India, China, Russia, the cities of America, thousands of men, women were dying of starvation. இங்கே இந்த பொருளாதார ரீதியில் இருக்கிற இந்த நாடுகளை குறித்து அம்மையார் சொல்லிவிட்டு, இப்படி அவர்கள் சுயமாக அனைத்தையும் வைத்துக்கொள்கிறதுனால அநேகர் என்ன பசியினால் வாடுகிறார்கள். The moneyed person, because they have power control the market, they purchase at low rates all they can obtain and then sell at greatly increased prices. This means starvation to poorer classes and will result in civil war. இப்படி அவர்கள் செய்கிறதுனால பணக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த மார்க்கெட், எக்கனாமி மார்க்கெட் அவங்க தங்களுடைய கையில் வைத்துக்கொண்டு இந்த நிர்ணயத்தை, இந்த பண நிர்ணயத்தை அவர்கள் செய்கிறதுனால யார் பாதிக்கப்படுகிறது என்றால், இந்த
கோட்டுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள், ஒரு புவர் கிளாஸ் என்று சொல்வார்கள், இந்த தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் மிகவும் அவர்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் என்ன நடக்கும்? இட் வில் ரிசல்ட் இன் சிவில் வார். இது எங்கே கொண்டு போய் முடியும் என்றால் ஒரு உள்நாட்டு போரில் கொண்டு போய் முடியும். there will be a time of trouble such as never was since there was a nation, and at that time Michael shall stand up, the great prince which standeth for the children of the people, and there shall be a time of trouble such never was since there was a nation, even to that same time, and that time the people shall be delivered, every one that shall be found written in the book. Many shall be purified, made white, tried, but the wicked shall do wickedly. None of the wicked shall understand, but the wise shall understand. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்து கொண்டு வருகிறது. அதனால் கடைசி காலத்தில் என்ன நடக்கும்? நியாயராசிரியர் சட்டம் வரும். அப்பொழுது என்ன ஆகும் என்றால், பணக்காரராக இருக்கிறவர்கள் அவர்கள் இந்த காசு, இந்த மணி என்கிற இந்த பணத்தை அவர்கள் வந்து உபயோகிப்பார்கள். அதனால் இந்த புவர் கிளாஸ், இங்கே இருக்கிற அந்த வறுமை கோட்டில் இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் உள்நாட்டு போர் தொடங்கும். அப்படி உள்நாட்டு போர் தொடங்கும் பொழுது இது டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அப்படி திருப்பு முனையாக இருக்கும் பொழுது இங்கே தேவன் ஒரு செய்தியை கொடுக்கிறார். திருப்பு முனையிலே தேவன் ஒரு செய்தியை கொடுப்பார். அப்போ இங்கே கொடுக்கப்படுகிற செய்தி லவுடு கிரை, உரத்த சத்தம் 144,000 பேருக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் இந்த 1863 என்கிற தேதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் 1888 நாம் சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பின்மாறின் அனுபவத்தை நிராகரித்து இருக்க மாட்டோம். அதனால் இந்த சத்தியங்களை தேவன் மறுபடியுமாக சபை கொடுக்கிறார். இதை நாம் படித்து இதை புரிந்து கொண்டு இதை நாம் பின்பற்றோம் என்றால் நாமும் இந்த பின்மாறியிலே பங்கடையலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ப்ரெசன்டேஷனில் இந்த 1863 இன்னும் ஒரு காரியம் நாம் படிக்க இருக்கிறோம். அதை அடுத்த ப்ரெசன்டேஷனில் நாம் பார்ப்போம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை கிருபையாக கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இதோ 1863 சபைக்கு சுகாதார செய்தி, ஆரோக்கிய செய்தியை கொடுத்தீர். அதை நாங்கள் விட்டு அதை பின்பற்றாமல் போய்விட்டோம் பிதாவே. அதனால் சபை மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் சென்று கொண்டிருக்கிறது பிதாவே. மறுபடியுமாக இந்த செய்திகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் புரிந்து கொண்டு இதை படித்து நாங்கள் சீலோவாவின் நீரை அசட்டை பண்ணாமல் இதை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த லவோதிக்கிய ஸ்திதியிலிருந்து நாங்கள் மாற்றப்பட எங்களுக்கு கிருபை தரோம் பிதாவே. எங்களுக்கு குருடராக இருக்கிற எங்கள் கண்களை நீரை திறந்தவர்கள் என்பதை ஜெபிக்கிறோம் பிதாவே. மேலும் பரிசுத்தாவின் உதவியை அனுதினமும் எங்களுக்கு கொடுத்தரலும் பிதாவே. ஏனென்றால் கிருபையின் காலம் மிக சீக்கிரமாக நிறைவேறிய இருக்கிறது. அதற்குள்ளாக நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தரோம் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.